வந்த ஒரு கெஸ்ட் அப்படி பேசினா என்ன கதை எனக்கு புரியல எனக்கு. நீ வந்து நீ எதுக்கு 11 மணிக்கு நீ அங்க வர? நீ ஏன் அப்படி வர? நீ வா 9 மணிக்கெல்லாம் வந்து வீட்டுக்கு சேர்ந்துரு. உங்களை மாதிரி சொகுசுல சுத்துறாங்களா? சரி ஓகே, இது கூட வச்சுக்கலாம். நைட் டைம்லாம் ஸ்விக்கி ஓட்டுறவங்களா அவங்களுக்கு என்ன கதை? அவங்களுக்கு வந்து அந்த நைட்டு ஓட்டினாதான் அவனுக்கு வீட்டுல சாப்பாடே நடக்கும். அங்க இருக்கிற தெரு நாயங்கள்லாம் வந்து நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பீங்களா அப்படின்னு கேட்டா நான் எப்படிங்க அது என்ன அது சும்மா இப்படிதான். ஏன் எடுத்துன்னு போய் வீட்டுல வச்சுக்கோங்க. ஏன் போராட்டம் பண்றீங்க? உங்க வீட்டு நாயங்களை வந்து எல்லாமே நீங்க வளர்க்குற நாயங்களெல்லாம் வந்து எடுத்துன்னு போய் விடணும் அப்படின்னு நாங்க சொல்லல. எல்லாரும் ஜஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா இருக்கிற ஸ்ட்ரீட் டாக்ஸ் வந்து உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு, சோ அதை வந்து உங்களால அப்புறப்படுத்த முடியுமா அப்படின்றதுதான் இங்க டிபேட். ஆனா இவங்க வந்து நாங்க வந்து அப்படி இப்படின்னு நாய் மாதிரி குலைச்சு இப்படி இப்படி கத்தனா வந்து இது நாய், இப்படி கத்தனா பேய் அப்படின்னா புரியல எனக்கு. அவங்களுக்கு பிரச்சனைனா பிரச்சனை வரதான் செய்யும். இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நாய் இல்லாம போச்சுன்னா பூனை அதிகமாயிடும், எலி இது மாதிரி வாட் சச் irrelevant டாக்ஸ் தான் போயிட்டு இருக்கு. வேஸ்ட், சத்தியமா வேஸ்ட். எதுக்கு வந்து குரல் கொடுக்கணுமோ அது கொடுக்காம நாய்க்கு வந்து என்னதான் இருந்தாலும் மனுஷன் தாங்க ஃபர்ஸ்ட். மனுஷன் தான் முக்கியம். இவங்களுக்கு என்னன்னா they should have some counseling எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க. இந்த நாய்க்கிட்ட எப்படி உட்காந்து வா மச்சான் என்னடா இன்னைக்கு என்னடா எத்தனை பேரை கடிச்ச இப்படியா கேட்க முடியும்? ஐம் ஜஸ்ட் கண்ட்ரோலிங் மை லாங்குவேஜ். கவுன்சிலிங் இவங்களுக்கு தான் கொடுக்கும். ஹியூமன்ஸ் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட். டாக்ஸ் ஓகே, அதான் சொல்றேன்ல, நானே ஒரு டாக் லவர். நான் இப்போ பேசுறேன் அப்படின்றதால வந்து எனக்கு ஐ டோன்ட் கேர் மேன். ஐ டோன்ட் கிவ் a shit. அப்படின்னா அவ்வளோ லவுடா இருக்கும். ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் செரிஸ் தாட். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்றது வந்து டைட்டில் அண்ட் தம்ப்நெயில பார்த்தே நீங்க வந்திருப்பீங்க. ஸோ இதை பத்தி பேசி நான் இப்போ வந்து ஒரு ஹேட்டரிசம் சம்பாதிக்க போறேனா அப்படின்னா எனக்கு தெரியல. அவங்க பேசினதே வந்து எனக்கு இன்னும் மண்டையில ஓடிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இதை பத்தி நம்ம கிளியரா டிஸ்கஸ் பண்ணலாம். எனக்கு புதுசாக யாராவது வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். ஸோ ரீசென்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நீயா நானா ஷோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஷோன்றதை விட அந்த பர்டிகுலர் எபிசோடு வந்து இப்போ பேசும் பொருளாக இருக்கு. அந்த எபிசோட் நீங்கள் யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. என்ன மேட்டர்னா இப்போ டாக் வந்து எனக்கு டாக்னா ரொம்ப உயிர் அப்படின்னு டாக் லவர்ஸ் ஒரு பக்கம், அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டாக் வந்து கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, ஸோ அதனால வந்து எங்களுக்கு கொஞ்சம் அதை சால்வ் பண்ணணும் அப்படின்னு இந்த பக்கம் வந்து ஒரு டிபேட் நடக்குது. ஐ மீன் ரெண்டு தரப்புல வந்து ஒரு டிபேட் நடக்குது. அதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்கவங்கலாம் வந்து நான் இந்த மாதிரிலாம் பாதிக்கப்பட்டிருக்கேன், இந்த மாதிரி எல்லாம் எனக்கு இது மாதிரி ஆச்சு, ஸ்ட்ரீட் டாக்னு வேணா நம்ம ஸ்ட்ரே டாக்னு சொல்லிக்கலாம், ஸ்ட்ரே டாக்னால வந்து எனக்கு நிறைய இதுவாகுது அப்படின்னு வந்து நிறைய பேர் இந்த பக்கம் டிபேட் வச்சிருந்தாங்க. அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா டாக் லவர்ஸ்ன்ற பேர்ல, டாக் லவர்ஸ் தானே, என்ன மேட்டர்னு பாத்தீங்கன்னா இந்த ஷோல சில விஷயம்லாம் வந்து பேசியிருக்காங்க. அதை பத்தி தான் நான் வந்து எனக்கான ஒரு கருத்தை வந்து நான் உங்களுக்கு முன்வைக்க போறேன். நீங்க அந்த ஷோ பார்க்கல, அந்த எபிசோட் நீங்க பார்க்கல அப்படின்னா கூட இந்த வீடியோ முடிஞ்ச உடனே நீங்க போய் பாருங்க. நான் சொன்னது ஏதாவது தப்பு இருந்தா நீங்க கமெண்ட்ஸ் நீங்க வந்து அடிச்சு நொறுக்கிறீங்க. என்னதான் ஆச்சு உங்களுக்கு, என்னதான் பிரச்சனை? சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கிறேன். மனுஷனும் நாயும் ஒண்ணா? அதனால வந்து கொஸ்டினா போயிட்டு இருந்தது. ஹியூமன் வந்து ஒரு ப்ரெஷஸான ஒரு எப்படி சொல்ற ஒரு கிரியேஷன், ஓகேவா? எல்லாத்துலயும் வந்து ரொம்ப ஸ்பெஷலான கிரியேஷன்னா ஹியூமன் தான். ஹியூமன் வந்து எல்லாருக்கும் ஹியூமனிட்டி ஸ்ப்ரெட் பண்ணணும், இன்க்ளூடிங் அனிமல்ஸ், எல்லாமே ஃபைன். சி இந்த விஷயத்துக்குள்ள நான் வந்து டீப்பா டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு டாக் லவர் தான், ஓகேவா? அனிமல் லவர் தான். எனக்கு வந்து அவ்வளவு ஈஸியா வந்து எனக்கு அனிமலை ஹர்ட் பண்றது, யாராவது வந்து நாய் அடிச்சாலும் நான் வந்து செம்ம டென்ஷன் ஆகுவேன். அந்த மாதிரி ஒரு ஆள் நான் ஒரு காலத்துல. என்ன ஆச்சு, எதனால வந்து நான் இப்படி மாறினேன் அப்படின்றது வந்து நான் ஒரு ஷார்ட்டா ஒன்று சொல்லிடுறேன், ஓகேவா? நானும் ஒரு நாய் வளர்த்தவன் தான். என்னோட நாய் பேர் வந்து ஜானி. ஸோ அந்த நாய் வந்து என்ன பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக வச்சுப்பேன். நான் அதை பற்றி குறைய சொல்ல மாட்டேன். அது வந்து ஒரு நார்மலான ஒரு கிராஸ் பிரீட் ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய் தான், ஓகேவா? ஆனால் செம்ம ஷார்ப்பாக இருப்பான், அல்லட்டா எவனும் வர முடியாது. நான்லாம் வந்து அந்த எங்கள் வீட்டு கேட்டு கிட்ட வந்து டிங் அப்படின்னு சவுண்டு கேட்டாலும் வந்து அல்லட்டா நின்றுவான், யாரையும் வர விட மாட்டான், சவுண்டை வச்சு எல்லாரையும் அலற விடுவான். அந்த மாதிரி இருந்த ஒரு வளர்த்துன ஒரு செல்ல பிராணி, என்னோட கம்பானியன் சொல்லிக்கலாம், ஓகேவா? அப்படிதான் சொல்லியிருந்தாங்க அந்த இதுல கூட. என்னோட கம்பெனி என்ன பண்ணிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளடிவில் வந்து நான் நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாலும் அதுக்கு வந்து சில விஷயம்லாம் எப்படி சொல்றது, நம்ம கூட வச்சுக்கும் போது அதோட இது சலைவா இருக்கட்டும், அதோட முடியா இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா எங்க சித்தப்பாவோட பையனுக்கு வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சு. எப்படி அஃபெக்ட் ஆச்சுன்னா அவனுக்கு பிளட்டே வந்து பியூரிட்டி பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு கட்டணம் மேல வந்துட்டாங்க. ஸோ அந்த டைம்ல as a டாக் லவர் நான் என்ன பண்ணிருக்கணும், எனக்கு நாய் தான் இம்பார்ட்டன்ட், எனக்கு நாய் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை, அவன் கடக்குறான் உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நான் இருந்திருப்பேன். சொல்லுங்க, ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க. அது வந்து ஒரு சென்சிபிளான ஒரு விஷயமா? சோ நான் என்ன பண்ணேன்னு பாத்தீங்கன்னா போதும், நடந்த வரி போதும், நான் இவனை வந்து கஸ்டடியில கொடுத்துடலாம், நாய் கஸ்டடியில அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான்
நான் தான் சொல்றேன்ல, நான் ஒரு டாக் லவர், அவ்வளோ பிடிக்கும். அவன் வந்து அப்படி இருப்பான் என் கூட. அவன் வந்து எப்படி சொல்றது, இப்போ நான் ஏன் போய் என் தம்பியா அப்படின்னு பார்த்தா எனக்கு தம்பி தான் முக்கியம். அதுதான் ஒரு சென்சிபிள், ஓகேவா? அப்படி யோசிக்கணும். நான் அந்த டைம்லயே நான் சொல்றது எப்பனா எனக்கு ஒரு 13-14 இருக்கிற ஏஜ்ல நான் சொல்றேன். அந்த ஏஜ்ல வந்து எனக்கு இருந்த மெச்சூரிட்டி கூட அந்த டிபேட்ல பேசினவங்களுக்கு இல்ல. ஒருத்தர் வந்து இந்த பக்கம் சொல்லிட்டு இருக்காரு, பாதிக்கப்பட்டவர் சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி குழந்தை இறந்து போயிடுச்சு. அந்த மனுஷன் இந்த நிலைமையில எப்படி அங்க உட்காந்துருக்காங்க எனக்கு தெரியலங்க. அங்க உட்காந்துருக்காரு, அவங்க குழந்தை இறந்துச்சு. இறந்த அப்புறமா வந்து எப்படி இருக்கும் உங்களுக்கு, எப்படி இருக்கும் நீங்க ஜஸ்ட் சொல்லுங்களேன். இறந்து அவர் உட்காந்து பேசிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஆப்போசிட்ல வந்து நாய் குறுக்க வந்து நீங்க ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்றீங்க. ஆனா வந்து நான் போகும்போது சின்ன குழந்தைங்க வந்து நடுவுல வருவாங்க. அப்படி புரியல. ஏங்க எதை கூடங்க நீங்க கம்பேர் பண்றீங்க? உங்களுக்கு டோட்டலா சென்ஸ் எல்லாம் வெளியே வீட்டுல வச்சுட்டு வந்துருவீங்களா நீங்க? இந்த மாதிரி எல்லாம் வந்து பேசினா வந்து யாரும் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இன்சென்சிபிள், ஒரு சென்ஸே இல்ல, ஒரு சென்ஸே இல்லாத மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க. ஒரு பிரபலமான ஆள் அவரு என்ன சொல்றாருன்னா, நீ அந்த பக்கம் போற 11:30 மணிக்கு உனக்கு என்ன வேலை, 1 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போட அப்படின்னு. நான் வந்து நைட் ஷிஃப்ட் போவேன், நான் வந்து என் நினைச்ச வீடும் சுட்டுவேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் வந்து நாங்க சுத்துவோம், ஓகேவா? நீங்க எல்லாம் வந்து சோறு வைக்கிறதால தான் வந்து ஜஸ்ட் ஒரு விஷயம் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். முன்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்ல ஒரு டாக் இல்ல 2 டாக் இருக்கும், ரெண்டு நாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இப்போ பாத்தீங்கன்னா அதுவே ஒரு கேங்க ஃபார்ம் பண்ணிக்குதுங்க. நான் வந்து வண்டியில வந்து நான் ஸ்டாண்டு போட்டு நான் உட்காந்துருக்கேன். என் ஸ்ட்ரீட்லயே ஒரு 5-6 நாய் இருக்கும். அடுத்த ஸ்ட்ரீட்ல இருந்து இன்னொரு புதுசா ஒரு நாய் வந்ததுன்னா அதெல்லாம் அடிச்சுக்கும், போயிட்டு பயங்கரமா அடிச்சுக்கும். அது ஃபைட் பண்ணும்போது நம்ம துரத்த வந்தா, எதுக்கு அடிச்சுக்கிற அப்படின்னு துரத்த வந்தா அதை நம்மளே கடிக்க வருது. நானும் வந்து நிறைய கடி வாங்கியிருக்கேன். எப்படி வளர்த்தவா நான் நிறைய கடி வாங்கிக்கிறேன். இப்போ என் தம்பி அண்ட் அப்புறம் எங்க சித்தப்பா பசங்க அவங்க எல்லாம் ஏன் கடி வாங்கணும்ன்ற அதே மாதிரிதான் இது நான் சொல்றேன். இப்போ ஸ்ட்ரீட் டாக்ஸ்னு இருக்கு, யார் ரெஸ்பான்சிபிள் எடுத்துப்பா? டாக் லவர்ஸ் அங்க உட்கார்ந்து இருந்தீங்க, யார் ரெஸ்பான்சிபிள் எடுத்துப்பா? உங்க வீட்டுல இப்போ வந்து அந்த ஆப்போசிட்ல வந்து பாதிக்கப்பட்டவங்க சொல்றாங்கன்னா கேள்வி கேட்க தான் செய்வாங்க. இப்போ பொதுமக்கள் தான் அங்க வந்து பாதிக்கப்படுறது. நீங்க எல்லாம் ஒண்ணு, நீங்க எல்லாம் சொகுசா கார்ல போயிட்டு வந்துருவீங்க, ஓகேவா? அங்கெல்லாம் வந்து நடந்து போனோம். சில பேருக்கு வந்து சைக்கிளும் இருக்காது, அவங்க நடந்து தான் போகணும். அப்ப நாய் கடிக்க வந்தா யாருக்கு? முக்காவாசி கேஸ் அப்படிதான் இருக்கு. எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் என்னன்னா, இந்த பக்கம் டாக் லவர்ஸ்ல ஏன் ஒரு ஸ்டோரி கூட வரல? நான் பெத்த புள்ளைய வந்து நான் பறி கொடுத்துட்டேன், ஆனாலும் நான் நாய் தான் முக்கியம் அப்படி வச்சிருந்தேன். அந்த சிச்சுவேஷன் நமக்கு நடந்தாதான் அது நமக்கு புரியும். ஈஸியா வந்து எல்லாம் பேசிடாதீங்க யாருமே. வந்து சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, சில நியூஸ்ல எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க பேசின நிறைய விஷயம் வரல அப்படின்றாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த எபிசோட்ல வந்த ஒரு ஆள் வந்து என்ன சொல்றாருன்னா, அன்கட்டட் வெர்ஷன் எல்லாம் போட்டோம்னா இன்னும் அசிங்கமாயிடும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? செலிபிரிட்டிஸா இருக்கீங்க, நீங்க வச்சிருக்கீங்க இன்ஃபுளுன்ஸ். நான் ஒண்ணு தெரியாம கேட்கிறேன், இப்போ எவ்வளவு இஷ்யூ நடந்தது, ஏன் அதை பத்தி நானும் பேசல? ஏன்னா அதுக்கு காரணம் இன்ஃபுளுன்ஸ் ஆளுங்க தான். அதை வந்து எப்படி சொல்றது, ஊன்றதுக்கு வந்து நான் ஒன்றும் பெரிய மதன் கௌரி இல்ல அண்ட் பெரிய பெரிய இன்ஃபுளுன்சஸ் இல்ல. நான் ஏன் மதன் கௌரின்னு சொல்றேன்னா, ஹி ஹாஸ் தி பவர். இப்போ அவர் பேசுறாருன்னா எத்தனையோ பேருக்கு ரீச் ஆகுது அண்ட் அவருக்குன்னு ஒரு பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம் வச்சிருக்காரு. இப்போ என்ன விஷயம்னா, இப்போ இவங்க இன்ஃபுளுன்ஸ் வச்சு இவ்வளவு பண்ணும்போது நீங்க நாய்க்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் வந்து ஏன் வந்து துப்புரவு பணியாளர்களுக்கு நீங்க கொடுக்கல? அவங்க வந்து ரிப்பன் பில்டிங்ல வந்து 14 நாளா வந்து அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்க எல்லாம் எங்க போனீங்க? இப்போ ரீசெண்டா வந்து ஒரு ஆணவ கொலை நடந்தது, அப்ப நீங்க எங்க போனீங்க? இந்த இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் இங்க வந்து உட்கார்ந்து இப்ப நாய்க்காக வந்து பேச வரீங்க, மனுஷங்க வந்து பேசுறதுக்கு ஆள் இல்ல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நான் ஏன் இந்த விஷயம் பத்தி எல்லாம் பேசலாம், நிறைய பேர் பேசு அப்படின்னு சொன்னாங்க. பட் எல்லா விஷயமும் நம்ம எடுத்து நம்ம பேசுற அளவுக்கு நம்மளுக்கு அவ்வளவு பெரிய வாய்ஸ் இல்ல. பேசினா அதுக்கு நிறைய விளைவுகள் வரும், அதுவும் வந்து நான் பாத்துக்கணும். ப்ராப்பரான ஒரு ஃபேன் பேஸ் வந்தப்போ கண்டிப்பா நான் வந்து எல்லாத்துக்கும் நான் வாய்ஸ் கொடுப்பேன். ஆல்ரெடி நான் பேசியிருக்கேன், பேசிக்கும் நிறைய இஷ்யூஸ் எல்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அது அப்பார்ட் ஃப்ரம் தட், பட் இப்போ கொஞ்சம் ரொம்ப சீரியஸா போகுது அப்படின்றதால பெரிய பெரிய சேனல்ஸ்க்கே வந்து நோட்டீஸ் போயிட்டு இருந்தது. ஒரு ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் தட், அவங்க எல்லாம் கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் போகுது அதை பத்தி பேசக்கூடாது அப்படின்ட்டு. அந்த நிலைமையில என் சேனல்லாம் ஒன்றும் இல்லை, ஓகேவா? அதனால வந்து நான் நிறைய விஷயத்த வந்து நான் ரீசெண்ட் டைம்ல பேசல. இந்த மாதிரி இன்சென்சிபிளா வந்து இப்போ நீங்களும் கேட்கலாம், இந்த மாதிரி வந்து என்னடா நீ வந்து அந்த போராட்டத்துக்கும் நாய்க்கும் வந்து என்ன சம்பந்தம் அப்படின்னா, இதே மாதிரி இரலவெண்டா தான் அவங்க பேசிட்டு இருந்தாங்க. இரலவெண்டா பேசிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் சொல்றாங்க இந்த மாதிரி சாப்பாடு வைக்காதீங்க, கவர்மெண்ட் சொல்லுது. இப்போ வந்து இந்த பக்கம் உட்கார்ந்து இருந்தவங்க வந்து நாய் வந்து டோட்டலா வந்து நீங்க அனுப்பிடுங்க, நீங்க வந்து அவங்க சாவடிச்சிருங்க அப்படிலாம் சொல்லல. அவங்க வந்து கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன் எடுக்குதோ அவங்க வந்து ப்ராப்பரான ஒரு இடத்துல எடுத்துட்டு போய் விட்டுடுவாங்க, அவ்வளவுதான் மேட்டர். திருடன் வந்து வரமாட்டான், ஸ்ட்ரீட்ல இருந்தா திருடன் வரமாட்டான், எனக்கு நாய் வேணாம், திருடன் வந்து போட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒருத்தர் சொல்றாரு இந்த மாதிரி கடிச்சு வச்சிங்க தலையெல்லாம் வந்து ஒரு மாதிரி, அதெல்லாம் கேட்கும்போது என்னால அந்த விஷயம் கேட்க முடியல. ஏங்க இப்போ நீங்க ஈஸியா சொல்லிடுறீங்க இந்த பக்கம் நின்று, ஆனா ஒருத்தரை மட்டும் அப்ரிஷியேட் பண்ணணும். இந்த ஆப்போனன்ட் டீம்ல டாக் லவர்ஸ்ல இருக்கிறவரே வந்து ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி வந்து நானே வந்து ரொம்ப கஷ்டமா பாக்குறேன் இந்த விஷயத்த
விஷயத்த வந்து அவர் சொன்னாரு, அந்த குழந்தை எல்லாம் இறந்து போயிடுச்சு. எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கு. இதுல சைட்ல உட்காந்துருக்கு. அவர் எப்படி நான் ஃபேஸ் பண்ண போறேன் அப்படின்னு எப்படி சொல்றது, அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. அதுதாங்க புரிதல். வந்த ஒரு கெஸ்ட் அப்படி பேசினா என்ன கதை எனக்கு புரியல. எனக்கு நீ வந்து நீ எதுக்கு 11 மணிக்கு நீ அங்க வர, நீ ஏன் அப்படி வர, நீ வா 9 மணிக்கெல்லாம் வந்து வீட்டுக்கு சேர்ந்துரு. இவங்கள மாதிரி சொகுசுல சுத்துறாங்களா, சரி ஓகே இது கூட வச்சுக்கலாம். நைட் டைம்லாம் ஸ்விக்கி ஓட்டுறவங்களா அவங்களுக்கு என்ன கதை, அவங்களுக்கு வந்து அந்த நைட்டு ஓட்டினாதான் அவனுக்கு வீட்டுல சாப்பாடே நடக்கும். அங்க இருக்கிற தெரு நாயங்கள்லாம் வந்து நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பீங்களா அப்படின்னு கேட்டா, எப்படிங்க அது என்ன அது சும்மா இப்படிதான், ஏன் எடுத்துன்னு போய் வீட்டுல வச்சுக்கோங்க, ஏன் போராட்டம் பண்றீங்க, உங்க வீட்டு நாயங்களை வந்து எல்லாமே நீங்க வளர்க்குற நாயங்களெல்லாம் வந்து எடுத்துன்னு போய் விடணும் அப்படின்னு நாங்க சொல்லல. எல்லாரும் ஜஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இருக்கிற ஸ்ட்ரீட் டாக்ஸ் வந்து உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு, சோ அதை வந்து உங்களால அப்ரூவப்படுத்த முடியுமா அப்படின்றதுதான் இங்க டிபேட்டே. ஆனா இவங்க வந்து நாங்க வந்து அப்படி இப்படின்னு நாய் மாதிரி குலைச்சு இப்படி இப்படி கத்தனா வந்து இது நாய், இப்படி கத்தனா பேய் அப்படின்னா புரியல எனக்கு. அவங்களுக்கு பிரச்சனைனா பிரச்சனை வரதான் செய்யும். இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, நாய் இல்லாம போச்சுன்னா பூனை அதிகமாயிடும், எலி இது மாயிடும். வாட் சச் irrelevant டாக்ஸா தான் போயிட்டு இருக்கு. வேஸ்ட், சத்தியமா வேஸ்ட். எதுக்கு வந்து குரல் கொடுக்கணுமோ அது கொடுக்காம நாய்க்கு வந்து என்னதான் இருந்தாலும் மனுஷன் தாங்க ஃபர்ஸ்ட், மனுஷன் தான் முக்கியம். இவங்க எல்லாம் எப்படி மனநிலை இருப்பாங்கன்னா, இந்த மாதிரி சில பேர் வந்து சீட் பண்ணிருப்பாங்க. ஹியூமன்ஸே வந்து இது மாதிரி இவங்கள வந்து நம்புறதே வேஸ்ட், இவங்க வந்து லாயலா இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்தவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கம்பெனினா தேர்ந்தெடுத்துப்பாங்க. இப்போ ரீசெண்டா கூட ஏதோ ஒரு நியூஸ் கிளிப்ஸா ஏதோ பிகைன் விச்ல ஏதோ பார்த்தேன் நான். சம் ஏரியால, நம்ம சென்னை ஏரியால வந்து ஒருத்தரை வந்து இந்த தொடைய பகுதியில வந்து கடிச்சிட்டு இருக்கு ராட்வீலர். ஹைலைட் என்னன்னா, அவங்க வளர்க்குற அந்த ஓனர்ஸே வந்து நிறைய வாட்டி கடிச்சிருக்கு. அதையும் மீறி அவங்க வளர்த்து ஒருத்தர் உயிரே போயிடுச்சு. புரியல எனக்கு. எதுக்கு டிசாஸ்டரா இருக்குன்னா எதுக்கு நீங்க அதை என்கரேஜ் பண்றீங்க அப்படின்றத என்னோட கேள்வியே. எப்பவுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, மனுஷனுக்கு ஃபர்ஸ்ட் பேசுங்க, அப்புறம் வந்து நீங்க விலங்குகள் பேசலாம். அதிகமா தானே அப்புறம் ஏன் கொசு அடிக்கிறீங்க கேட்டாங்களா, கொசு அது உயிர் தானே, அப்போ அது கடிச்சாலே உங்களுக்கு வந்து நோய் வருது அப்படின்ட்டு அதை நீங்க கொல்றீங்க. கர்ப்பம்பூச்சி ஏன் கொல்றீங்க, அது உங்க சாவடிக்கும் போது அப்புறம் ஏன் அதை கொல்றீங்க. அப்ப நாய் கடிச்சா மட்டும் கடிச்சு இவங்களுக்கு என்னன்னா, they should have some counseling எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க. இந்த நாய்கிட்ட எப்படி உட்காந்து வா மச்சான் என்னடா இன்னைக்கு என்னடா எத்தனை பேரை கடிச்ச இப்படியா கேட்க முடியும். ஐம் ஜஸ்ட் கண்ட்ரோலிங் மை லாங்குவேஜ். கவுன்சிலிங் இவங்களுக்கு தான் கொடுக்கும். ஹியூமன்ஸ் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட். டாக்ஸ் ஓகே, அதான் சொல்றேன்ல, நானே ஒரு டாக் லவர். நான் இப்போ பேசுறேன் அப்படின்றதால வந்து எனக்கு ஐ டோன்ட் கேர் மேன், ஐ டோன்ட் கிவ் a shit. ஒரு கட்டத்து மேல வந்து எனக்கு என் தம்பி தான் முக்கியம் தோணுச்சு. எக்ஸாம்பிள் நான் ஏன் சொன்னேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் தம்பி தான் முக்கியம், தம்பி விட நாய் முக்கியம் இல்ல. ஸ்ட்ரீட் டாக்ஸ் வந்து முன்ன இருக்கிற எண்ணிக்கை விட இப்ப எவ்வளவு அதிகமா இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நான் சொல்லிதான் தெரியணும் இல்ல, ஒரு கேங்கா சுத்துதுங்க. அது போடுற ஷிட் கிளீன் பண்ண முடியாம இந்த கிளீன் பண்ற ஆளுங்கெல்லாம், இந்த கவர்மெண்ட்ல கிளீன் பண்ற ஆளுங்கெல்லாம் வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு தெரியும். நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். டெய்லி நான் போகும்போதெல்லாம் அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. அவங்களும் மனுஷன் தானே, ஏன் நீங்க எடுக்கலாம்ல. டாக் லவர்ஸ் ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு வந்து நாங்க ஒரு 10 டாக் லவர் இருக்கோம். நாங்கன்னா இறங்கி நாங்க அதை கிளீன் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை, சோறு வைக்கிறது மட்டும் வச்சா முடிஞ்சுதா, மீதி எல்லாம் யாரு என்ன பண்ணுவா சொல்லுங்க. இது வந்து ஏபிசி பண்ணணும் அப்படின்னா கூட அந்த நம்பர்ஸ் அதிகமா இருக்கு. இதுக்கு என்னதான் சொல்யூஷன். இந்த மாதிரி வந்து டிபேட்ஸ் பார்த்து நான் ட்ரிகர் ஆனது அப்படின்னு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் சொல்லிட்டு இருக்காரு அந்த குழந்தை வந்து இறந்துச்சு, நான் போயிட்டு இருந்த ஆட்டோல சம்வாட் அப்படின்னு ஆக்சிடென்ட் ஆயிட்டு ஐ லாஸ்ட் மை கிட் அப்படின்னு சொல்றாங்க. ஆப்போசிட் சொல்றாங்க இதே மாதிரி தான் உங்களுக்கு நடந்ததுக்கு வந்து நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், கஷ்டமா ஃபீல் பண்றேன். ஆனா வந்து நான் இதே மாதிரி தான் வண்டியில போகும்போது ஒரு குழந்தை 2 வாட்டி வந்து நான் விழுந்து ஃபிராக்சர். வாட் கைண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் இஸ் தட். குழந்தைங்க ஏங்க குழந்தை காப்பாத்துங்க, குழந்தை தெரியாம வந்திருக்கும் ஓகேவா. இப்போ நாங்க கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து குழந்தையோட கம்பேர் பண்றீங்க, என்ன ஒரு மனநிலை இது. இந்த விஷயத்த வந்து கோபிநாத் அவர்களே வந்து பயங்கரமா கண்டம் பண்ணிருப்பாரு. எல்லாரோட மைண்ட் செட்டை அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ நீங்க வந்து இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏதாச்சும் கொஞ்சம் ஆங்கிரியா பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க மக்களே. ராபிஸ் நோயெல்லாம் வந்து எவ்வளவு ஒரு கொடூரமான தாக்கம் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு வந்து அவேர்னஸ்னே இல்லாம வளர்த்துட்டு இருக்காங்க நாய்ங்கள. தயவு செய்து அப்படி நீங்க இருக்காதீங்க. பி ரெஸ்பான்சிபிள் வாட் யூ ஹேவ். ஒரு லைசன்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா தயவு செய்து நீங்க போய் கால் அவுட் கொடுங்க. நீங்க எதுக்கு வெளியே வந்தீங்க, என் நாய் கடிக்க தான் செய்யும் அப்படின்ற பேசுறதெல்லாம் வந்து தட் இஸ் டோட்டலி புல்ஷிட் மேன். ஸோ அதனால வந்து பி ரெஸ்பான்சிபிள். ராபிஸோட தாக்கம் வந்து தட் இஸ் தி டெட்லியஸ்ட் டிசீஸ் எவர். எங்களுக்கும் என் ஒய்ஃப்க்கு கடிச்சுது இந்த மாதிரிலாம் நாங்கெல்லாம் ஊசி போட்டு இருந்தோம். உங்களுக்கு நீங்க செலிபிரிட்டிங்க, நீங்க அதே வேலையை சுத்தலாம். தினக்கூலி போறவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு என்ன தலையெழுத்து ஃபர்ஸ்ட், என்ன தலையெழுத்து கடி வாங்கணும் அப்படின்னு. பி சென்சிபிள் மேன், பி சென்சிபிள். தயவுசெய்து அவங்களே கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கும். இன்ஃப்ளூயன்ஸ்டு பீப்புள் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. பி சென்சிபிள். பை கைஸ்.